வணக்கம், நமஸ்காரம். தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் கடம் கார்த்திக், இசைக்கலைஞர். எனது சிறிய உணர்வுகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் நான் கேட்டு தெரிந்து கொண்டதையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய எக்கச்சக்க கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க. மறக்க முடியாத கச்சேரின்னு எதை சொல்லுவீங்க உங்களுடைய இசை குருவை பற்றி? முதல் கச்சேரி எங்கள் அம்மாவுக்கு நான் வாசித்தது தான். எங்கள் அம்மாவுக்கு நான் நவசக்தி விநாயகர் கோவில் லஸ்ஸில் வாசித்தேன். எங்கள் அம்மா பேர் பத்மா சுப்பிரமணியம், ஸ்ரீமதி பத்மா சுப்பிரமணியம். அவங்களுக்கு வாசித்தேன். என்னுடைய குரு திரு கடம் மாமேதை, கிராமி அவார்ட் வின்னர், பத்மபூஷன் விக்கு விநாயகராம் சார் அவர்கள் மற்றும் சங்கீத கலா ஆச்சாரியா கலைமாமணி டிஹெச் சுபாஷ் சந்திரன் அவர்கள். 2 பேருமே எனக்கு குரு. எனக்கு ரெட்ட குரு அண்ணா. அவங்க 2 பேரும் அண்ணா தம்பி. 2 பேருமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போது சமீபத்தில் விஜயதசமி வந்தது. அது என்னுடைய 46வது 47வது விஜயதசமி. அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி கடம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாத்தியம் இன்றைக்கி உலக புகழ் அடைஞ்சு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்குது. அந்த வாத்தியம் அப்படின்னா மூல காரணம், முக்கிய காரணம், ஒரே காரணம் விநாயகராம் சார் தான். அந்த வாத்தியத்தில் அவர் சாதித்தது சொல்ல முடியாது, அவ்வளோ அளவுக்கு சாதிச்சிருக்காரு. ஸோ அந்த வாத்தியத்தை நானும் எடுத்துகிட்டு அதில் என்னால் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ பண்ணின்னு இருக்கோம். என்னுடைய சின்ன முயற்சியாக ஹார்ட் பீட்டுன்னு ஒரு இசைக்குழு நடத்திட்டுருக்கேன். ஒரு 26 வருஷமாக நடத்தியிருக்கோம். அதெல்லாம் அவருடைய குருவோடைய அனுகிரகம் தான். அது இருந்தால் தான் நம்ம பரிமளிக்கும். ஒரு வாட்டி நாங்கள் காசியில் போய் வாசித்தோம். காசியில் போய் வாசித்த போது அவங்க அந்த நடத்தின சுவாமிஜி சாந்தானந்த சுவாமி அவர் என்ன பண்ணார், 2 போட்டை குப்புரை போட்டு அதில் நங்கூரம் அடித்து அதில் ஸ்டேஜ் போட்டிருந்தார். அதாவது எங்களுக்கு கீழே கங்கை ஓடுது, நாங்கள் போட் மேலே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம்தான், ஏன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடுது. அந்த படித்துறையை ஃபுல்லாக, அந்த கேதார் காட்டுங்கிற படித்துறையில் அவங்க எல்லோரும் ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்காங்க சிவராத்திரி அன்னைக்கு. அப்போ நான் அந்த வைப்ரேஷனே வேறு. அப்போ நான் ஒரு சிவநாமாவளி ஒரு பாட்டு, நான் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவன் ஒரு பாட்டு இருக்குது, அது பாடினேன். பாடினோன்னே எல்லோரும் கூட கிளாப் பண்ணி அவங்களும் கூட பாடினாங்க. கீழே கங்கை ஓடுது, நாங்கள் வாசிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம், ஒரு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம், சின்ன பயமும் இருக்குது. ஸோ அதோடு சேர்ந்து வாசிட்டு இருக்கும்போது நாங்கள் வாசிட்டே இருந்தோம். அங்கே கோவில்லேருந்து இதை கேட்டு யாரோ அது அந்த நாங்கள் வாசிக்கிற தாளத்துக்கு டாங் டாங் டாங்னா உள்ளே ஃபுல் சாங்குக்கு யாரோ பெல்லு வாசித்தாங்க உள்ளே அந்த கோவில்லேருந்து. அவருக்கு யார் வாசித்தாங்க, சிவனே வாசித்தாரா, நந்தி வாசித்தாரா யாருக்கு தெரியாது, இல்லை அங்கே யாராவது ஒரு பக்தர் வாசிச்சிருக்கலாம். அது அது சொல்லும்போதே எனக்கு ஒரு இதுவாகுது, அவ்வளோ புல்லரிக்குது. அது மாதிரி ஒரு அனுபவம். அதே மாதிரி ரொம்ப மந்திராலயமாக இருக்கலாம், இல்லை ஷிரடி பாபா கோயிலாக இருக்கலாம். அதாவது அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் வேறு உடனே இல்லைங்க, இப்படி புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கம்மிங் அண்டர் தட் மேக்னெட்டிக் சர்க்கிள். நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே போகும்போது அந்த சிக்னல்ஸ் தான் வேலை செய்யும். மற்றதெல்லாம் ஜாமர் மாதிரி அந்த சிக்னல் கெட்ட சிக்னல்ஸ் வராது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் ஒரே வார்த்தை, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனை ஆனில் வச்சு சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா எல்லா ஆன்மீக அனுபவங்களும் உங்களை தேடி வரும். அது நீங்கள் உணரணும், கவனிக்க மறக்கக்கூடாது. வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைன்னு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, மிஸ்டேக் இஸ் அ பிளெஸ்ஸிங் இஃப் யூ லேர்ன் அ லெசன் ஃப்ரம் இட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தவறு என்ன சொல்லுவாங்க, இந்த எம்ஜிஆர் பாட்டு கூட இருக்குது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவர் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவர் திருந்தி ஆகணுன்ற மாதிரி. நம்ம சில சமயம் நம்ம அது இன்னொரு ப்ராப்ளம் சொன்னால், இஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் சின்சியர் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். நம்ம நல்லதை நினச்சி பண்ணும்போது அப்போ ஏதோ ஒரு செட்பேக்காக இருந்தால் கூட அது பிற்காலத்தில் அது நம்ம நல்ல விதமாக தான் அது சேருன்றது என்னுடைய ரொம்ப திடகாத்திரமான நம்பிக்கை. அஃப்கோர்ஸ் சான்ஸ்கிரிட்டில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, எத் பாவம் தத் பவத்தின்னு. எதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அது அப்படியே அமையும் அப்படின்றது தான்
நம்ம வந்து இது இப்போ ஆன்மீகத்தில் சொல்கிறதுனால கல்லுன்னு பார்த்தா அது கல் தான், அது விக்கிரகம்னு பார்த்தா அது விக்கிரகம் தான். அது அந்த கல்லை தான் வந்து ஒரு சிற்பி விக்கிரகமாக பிள்ளையாராவோ ராமராவோ பண்ணுறாரு. ஸோ அது ராமராக பண்ணி அதுக்கு அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்கறது நம்மளுடைய உபாசனை தான். கிடைத்திருக்கிற மாதா பிதா குரு தெய்வம் பற்றி எங்கள் அம்மா பேர் பத்மா சுப்பிரமணியம். அவங்க பாடுவாங்க, நாட்டியத்துக்கு நிறைய பாடியிருக்காங்க. என்னுடைய இசைக்கு விதை போட்டவங்க அவங்க தான். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு ஏதோ ஒரு 4 கீர்த்தனை பாடுறேன், ஏற்றுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் அம்மா தான். ஸோ அப்பா வந்து ரொம்ப பெரிய அதாவது அந்த காலத்துலேயே ரொம்ப என்னை இசைத்துறையில் என்கரேஜ் பண்ணி, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, அது நீ ₹1 ₹2 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, 1,00,000 2,00,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு அந்த காலத்தில் அப்படி சொல்கிறது பெரிய விசேஷம். ரொம்ப அது ஆச்சரியம். அதுவும் நான் வந்து ஒரே பையன் அவங்க 2 பேருக்கும். எனக்கு சிஸ்டர் பிரதர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க ஃபைனான்ஷியலாக யோசித்தா கூட வந்து ஒரு இப்போ கடம்ங்கிறது ஒரு கூட வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதை வந்து ஆனால் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு மை குரு அதை நான் ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொண்டு வந்து இப்போ நடுநாயகமாக வாசிக்க முடிகிறது. அதுவும் குருவோட அனுகிரகம் தான். அதுக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய என்கரேஜ்மெண்ட்டு சொல்லவே முடியாது. அவர் இன்றைக்கி தெய்வமாக இருந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய குருநாதர்கள் நான் சொன்ன மாதிரி விநாயகராம் மற்றும் சுபாஷ் சந்திரன், அவங்க வந்து இந்த கடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தானத்தை கொண்டு வந்தவங்க. சுபாஷ் சந்திரன் சார் பர்டிகுலராக வந்து என்னுடைய கொன்னக்கோல், நான் ஜதி வாயால் தறிக்கெடுதும் கிடத்துக்கு தறிக்கெடுதும் கிடத்துக்கு தறிக்கெடுதும் அந்த மாதிரி ஜதிகள் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதில் ரொம்ப பெரிய சிறந்த கலைஞர் அவர். அவருடைய கைடன்ஸில் நானும் நிறைய கொன்னக்கோல் சொல்லின்னு இருக்கேன். எல்லாருக்கும் அது ரொம்ப விரும்புகிறாங்க, பாராட்டுறாங்க. ஸோ குருநாதர்கள் விநாயகராம் மற்றும் சுபாஷ் சந்திரன். தெய்வம்தான் எல்லாமே. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம்ங்கிறது உங்களுக்குள்ளேயும் இருக்குது, அவருக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல உணர்வுகளோடு நம்ம இருக்கும்போது நம்மளே தெய்வமாக மாறிடுறோம். கெட்ட எண்ணங்களும் ஒரு பொறாமையும் ஆத்திரமும் ஒரு கோபமும் வரும்பொழுது அந்த அந்த தெய்வத்தன்மை நம்மக்கிட்டேருந்து விலகிடுது. இதை வந்து நீங்கள் ஒரு அழகான உதாரணத்தில் சொல்லணுன்னாக்கா, ஆதிசங்கராச்சாரியான்னு ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு படம் வந்தது, ஜிவி ஐயருங்கிறவர் எடுத்தார். அதில் ஒரு விசேஷமான ஒரு சீன் வரும். அதில் பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியாரோட ஒருத்தர் கருப்பு வடிவில் ஒருத்தரும் வெள்ளை வடிவில் ஒருத்தரும் 2 பேர் 2 சீடர்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஞானம், இன்னொருத்தர் வந்து அவருடைய இதெல்லாம் ஏதோ சொல்கிற மாதிரி வரும், ஒரு சிம்பாலிக்காக இருக்கும். அப்போது அந்த சண்டாளருடைய காட்சி வரும். அதாவது சிவன் வந்து சண்டாளராக வந்து இவர் வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே, என்ன தள்ளிப்போ சொல்கிறியா இல்லை எனக்குள்ளே இருக்கிறது தெய்வத்தை ஆத்மாவை தள்ளிக்கூடன்னு அவர் ரொம்ப பெரிய லெவலில் கேள்வி கேட்பார். அந்த கேள்வி இவர் கேட்டோடனே என்ன பண்ணுவார், அந்த ஞான வடிவாக இருக்கிற அந்த கேரக்டர் வந்து இப்படி ஒரு மாதிரி நக்கலாக இவரை பார்த்துட்டு நேராக போயிட்டு அந்த சண்டாளம் பக்கத்தில் போய் நின்றுடும். நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே ஐயோ நான் பண்ணது தப்பு, நீ எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துப்பார். அவர் உடனே அவர் அங்கேருந்து இங்கே திரும்பி இங்கே வந்து நிற்பார். அதாவது இது என்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்னா, உனக்கு இந்த ஈகோ, உனக்கு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னுலாம் நினைக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வத்தன்மை வந்து விலகி போய்டுறது. எப்போ அது நீ உணர்றியோ உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வத்தன்மை பக்கத்தில் வந்து நிற்குது. நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் கோபம், நம்ம ஆவணி ஆவட்ட மந்திரத்திலேயே மெயின் அந்த பூனல் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் பண்ண சொல்லுவாங்க. காமோ காரிஷித் மன்யுர காரிஷித்னு ஒரு ஜபம். அது ரொம்ப ஒன்றும் இல்லை, இப்போ ஈஸியாக புரியும்னா, நான் செய்யவில்லை, என்னுடைய ஆசை தான் செய்தது. காமோ அகாரிஷித், நான் செய்யவில்லை, என்னுடைய கோபம். மன்யுகு அப்படின்னா கோபம், மன்யுகு அகாரிஷித்னா என்னுடைய கோபம் தான் என்னை அதுபடி செய்ய வச்சுது. ஸோ ஆசை மற்றும் கோபம், அதை தான் புத்தரும் சொல்கிறார். ஸோ அது வந்து நம்ம ஆவணி ஆவட்ட மந்திரத்தில் சந்தியாவந்தன மந்திரத்தில் எப்போவோ யுகங்களாக இருக்குது. இப்போ பண்ணுற பெரிய பெரிய கிரியாவோ பெரிய பெரிய யோகாவோ எல்லாமே சந்தியாவந்தனத்தில் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அதுக்கு வேறு பேக்கேஜிங் போட்டு
வேறு ரேப்பரில் கொடுக்குறாங்களே தவிர அந்த பிராணாயாமமோ அந்த தியானமோ எல்லாமே நம்மளுடைய கல்ச்சர்லேயும் ட்ரெடிஷன்லேயும் ஹெரிட்டேஜ்லேயும் ஏற்கனவே இருக்குது. இதே மாதிரி இந்த கோவிலை இவ்வளோ தூரம் சுற்று அப்படின்னா அதிலே வாக்கிங் இருக்குது. நீ இந்த பிரகாரத்தை 4 வாட்டிக்கு சுற்றுனா அதில் ஆட்டோமேட்டிக்காக பிபி சுகர்லாம் போயிடும். ஸோ நீ கோயிலுக்கு போ, உடம்பெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அப்போது இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமாஷா சொல்கிறேன், இப்போ இதை பார்த்துட்டு யூடியூப்பில் போய் தேடுவாங்க. சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஒரு அமெரிக்கன் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ரைட் ஹேண்ட் டு தி லெஃப்ட் இயர், லெஃப்ட் ஹேண்ட் டு தி ரைட் இயர், டவுன் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் பிள்ளையாருக்கு 4 உக்கி போடுறா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டால், திஸ் இயர் லோப்ஸ் தெர் இஸ் அ எனர்ஜி சென்டர், இஃப் யூ புல் இட் யூ கெட் ரிஃப்ரெஷ்ட். திஸ் இஸ் அ டெம்பிள், இட் கால் டெம்பிள். ஸோ யூ ஜஸ்ட் ஜென்ட்லி டேப் இட், யூ கெட் ரிஃப்ரெஷ்ட் அண்ட் யுவர் சிஸ்டம் இஸ் ரீபூட்டட். இந்த மாதிரி அவன் இங்கிலீஷில் சொல்கிறான். நீ வந்து பிள்ளையாருக்கு தலையில் குட்டிக்கோ, தோப்புக்காரணம் போடு, காது பிடிச்சி இது தோப்புக்காரணம் போடு, உக்கி, நம்ம இன்னும் கிராமத்தில் சொல்கிற மாதிரி உக்கி போடு. நம்ம இப்போது ஸ்கூல்லலாம் இது பனிஷ்மெண்ட்டே தோப்புக்காரணம் போடுறது தான் பனிஷ்மெண்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி முட்டி போட சொல்லுவாங்க. முட்டி போட சொன்னாக்க அதுக்கு பேர், அதையே உக்காந்துட்டாங்க, அதுக்கு பேர் வஜ்ராசனம்னு பேர். அதை தான் வந்து நார்மலாக யோகாவில் இப்போ சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இப்போ குனிஞ்சி நிலமந்து நம்ம அம்மி ஆட்டுறதோ, கோலம் போடுறதோ, உட்காந்து துணி துவைக்கிறதோ, அதெல்லாம் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் அப்போவே இட் வாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். அதை வந்து நம்ம வந்து 10,000 rupees ஜிம்முக்கு கட்டி போய் அதை பண்ணி வேறு எவனோத்த சொல்கிறேன் அதை கேட்க வேண்டியிருக்கு. அதுதான் சொல்லுவேன். அதாவது நம்மளுடைய கல்ச்சர்லேயும் ஹெரிட்டேஜ்லேயும் ட்ரெடிஷன்லேயும், அதாவது நான் சொல்கிறேனே, ஒரு விளக்கேற்றுறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து ஒரு மாவில் அதாவது இந்த மாவில் கட்டுறோம், வாழை இந்த ஆயுத பூஜைக்கு வாழை இதை கட்டுறோம். அதெல்லாம் வந்து எல்லாமே இட் இஸ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருது. இப்போ வந்து அந்த இடத்துல செல்ஃபோன் டவர் கம்மியாக இருக்குன்னா நமக்கு அங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இதே வந்து அந்த கம்பெனிக்காரன் வந்து அங்கே ஒரு டவரை போய் வச்சுட்டான்னா சிக்னல் 3 இருந்தது, நல்லா 4 பாயிண்ட்டும் வருது. பிகாஸ் அந்த ரியாக்டர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே வச்சுருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல். இப்போது கோவிலில் அந்த பெல் அடிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த கோவில் மணி அடிக்கிறது, அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து என்ன ஆகுன்னா உங்களால் அது உங்களை அந்த காதுக்குள்ளே போய் ஜிவ்வுன்னு அந்த டொயின்னு அடிக்கும்போது உங்களுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நீங்கள் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஏன் நீங்கள் ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, இந்த சவுண்டு, இந்த தீர்த்தம், இந்த ஃபயர் வர்ஷிப்பு, அதில் பஞ்சபூதமும் இருக்குது பாருங்கள். நீங்கள் நடக்கும்போது அகாத்து, அந்த ஜலம், ஃபயர், சவுண்டு எல்லாமே இருக்குது. அண்டு விபூதி, அந்த விபூதிங்கிறோம், திருமணுங்கிறோம். கிறிஸ்டியானிட்டியில் கூட ஹோலி ஆஷ் டேன்னு வச்சுருக்காங்க. அதுவும் ஆஷ் தான், சாம்பல் தான். நம்ம சுடலை மாட சுவாமி அங்கே தான் சாம்பலை தான் கொடுக்குறாங்க, அவர் சாம்பலை தான் பூசிக்கிறாரு. இப்போ இருக்கிற இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறது வந்து, இப்போ வந்திருக்கிற காந்தாரா படம் வந்து அனைத்து என்ன சொல்கிறது, நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாருமே பார்க்கணும். அது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுன்னா, உங்கள் குலதெய்வத்தை போய் பார்க்கணுன்னு அந்த ஆசை வரும். அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் என்னன்னு தேடுற ஆசை வரும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு, அந்த ஆக்டருக்கும் அந்த டைரக்டருக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன்.